அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் ஸ்டீல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்மால் மயக்கத்தில் இருந்தார் இல்லையா, திடீர்னு கண் முழிச்சு பார்க்குறாரு. என்னது இது, என் உடம்புல இருந்த காயத்தெல்லாம் காணோம், ஒருவேளை இதெல்லாம் கனவா அப்படின்னு யோசிக்கிறான். பட் கனவா இருந்தால் கையில் மோதிரம் இருக்காது இல்லையா. ஓ, அப்போ இதெல்லாம் உண்மைதானா? ஆனால் எப்படி நான் சரியானேன்? சரி, ஓகே, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வேகமாக பயபுள்ள வீட்டுக்கு ஓடுது. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காய வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அம்மா இந்த பற்றியா நான் வந்து பாஸ் ஆகிட்டேம்மா, நான் வந்து ஒரு நைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாரு, எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் எல்லாத்தையுமே சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா நீ முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ கண்டிப்பாக நீ ஸ்ட்ராங் ஆவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங் ஆவேமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் போய் படுக்கிறான். படுக்கும்பொழுது அவனுக்கு வந்து மறுபடியும் அந்த கனவுகள்லாம் வருது. அந்த இதுக்கிட்டலாம் சண்டை போட்டான் இல்லையா, அந்த கனவெல்லாம் வருது. இது ஒரு பக்கம் நடக்கட்டும். அவங்க அம்மா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா துணி காய போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வராரு. இவரை வந்து நம்ம போன எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இவர் யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட அப்பா தான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணு ஒருத்தி காணாமல் போயிருப்பான்னு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட அம்மா தான். அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு நோய் ஒன்று இருந்திருக்கும். அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம தனிமையில் வாழலான்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க உயிரோடு இருக்கிறதே இவருக்கு இப்போ தான் தெரியும். இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு புள்ள இருக்குது அப்படிங்கிறதே இவருக்கு தெரியும். என்னது, எனக்கு ஒரு பையன் இருக்கானான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்கப்பா. இங்கே கட் பண்ண உடனே நெக்ஸ்ட் டே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு அகாடமிக்கு போயிட்டு இவனோட கத்தியை எடுத்து மறுபடியும் அந்த ஒரு மிஷினில் அடித்து பார்க்குறான். இந்த டைமில் கத்தியே உடஞ்சி போகுது. பவர் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு போது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று தாண்டா 11 இருந்தது, எப்படா இன்னைக்கு பவர் 25 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா இவங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. இவனுக்கு தெரியாது அவங்க அப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் சொல்கிறான் இந்த மாதிரி, ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், நான் வேணுனே பண்ணல, நான் என்னமோ சாதாரணமாக தான் அடித்தேன், இது உடஞ்சி போகணும்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறான். ஸோ இவங்க அப்பா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த வயசுலேயே இவனுக்கு வந்து பவர் 25 இருக்குது, கண்டிப்பாக இவன் வந்து பெரிய அளவுக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட அவனோட பேரெல்லாம் கேட்குறாருப்பா. நீ தாண்டா லாங் ஹவுச்சன், இந்த மாதிரி உங்கள் அம்மா அந்த இடத்துல தங்கியிருக்காங்க இல்லையா, நீ அந்த ஊரில் தானே இருக்க, அந்த பையன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனும் ஆமாம் சார் நான் தான், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். அந்த டைமில் அந்த மாஸ்டரும் வந்துடுறாருப்பா. வந்த உடனே இவருக்கு க்ரீட் பண்ணுறாரு. அப்போ தான் இவனுக்கு தெரியுது, ஓ இவர் யாரோ பெரிய ஆள் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி இனிமேலேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இவர் தான் உன்னோட மாஸ்டர், சரியா, இவர் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஓகே சார் கண்டிப்பாக கேட்குறேன் சார் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து ஒரு கிறிஸ்டல் ஒன்று வாங்குறாரு அவங்க அப்பா. அது என்ன கிறிஸ்டல் அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு அவேக்கனிங் செரிமனி மாதிரி பண்ணணும். அதாவது இவனோட இன்டர்னல் பவர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்காக வந்து அந்த ஒரு செரிமனியை பண்ணணும். அதுக்காக அந்த கிறிஸ்டலை வாங்குறாரு. அப்போ மாஸ்டர் கேட்குறாரு, இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே, ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவர் அங்கேருந்து வேகமாக பறந்து போகிறாருப்பா. இந்த பையனுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது. பறந்து போகிறது யாருக்கு தான் புதுசாக இருக்காது. இவன் சும்மா இல்லாமல் இப்போ கூட என்ன கேட்குறான்னா, இது என்ன டெக்னிக்கு, இது எப்படி நான் கற்றுக்கிறது, என்னாலே கற்றுக்க முடியுமா, எப்போ நான் இதெல்லாம் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு இதே தான் கேட்டுட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணுறான்னா, போன உடனே அந்த இடத்துல ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி போகிறாரு. அந்த டைமில் அவன் வந்து அவங்க அப்பாவை கேட்குறான். ஆக்சுவலாக அப்பா இல்லை, அந்த மாஸ்டரை கேட்குறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து எந்த லெவல் நைட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா கேட்குறாரு, சரி நைட்டில் மொத்தம் எத்தனை லெவல்ஸ் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து 9 லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கான். அதில் வந்து ஹையஸ்ட் வந்து லெவல் 9 தான். இவங்க அப்போட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 9. ஆனால் அதை இவர் சொல்ல மாட்டார். இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நைட் அப்படிங்கிறவன் வேகமாக முன்னேறி போனோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த செரிமனி அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உள்ளே எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன கேட்குறான், இல்லை எனக்கு வந்து பவர் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக நான் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நம்ம செரிமனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் வந்து பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அது வந்து நல்லா பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஸோ நீ பெயினை பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறான்ப்பா. அந்த செரிமனியை ஸ்டார்ட் ஆன உடனே இவன் என்ன சொல்கிறான், எனக்கு சுத்தமாக வலியே இல்லையே அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, அதிலே இவன் உடம்புல இருக்க மொத்த அழுக்கையை ரிமூவ் பண்ணியாச்சு. அதனால் இவங்க அப்பா அப்படியே உத்து பார்க்குறாரு. பார்த்தா தான் தெரியுது அவன் உடம்புக்குள்ளே எந்த அழுக்குமே இல்லை. சரி ஓகே நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை சுற்றி 10 கிறிஸ்டல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா அப்படியே ஃபுல்லாக க்ளோ ஆகிட்டே வரும், சரிங்களா. ஒரு கிறிஸ்டல் ஃபுல்லாக க்ளோ ஆகிடுச்சு அப்படின்னா 10.
சோல் பவர் 10ன்னு அர்த்தம். ரெண்டாவது கிறிஸ்டலும் க்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா 20. இந்த மாதிரி 10, 20, 30, 40ன்னு போகும். ஸோ இது எத்தனை கிறிஸ்டல் வந்து க்ளோ ஆகுது அப்படிங்கிறத வச்சு இவங்களுடைய உள்ளுக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு செரிமனி இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது இவனோட மைண்டுக்குள்ளே வேற ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இருந்து கருப்பு கலரில் ஒரு கத்தி மாதிரி போய் ஒரு இடத்துல சொருகுதுப்பா. இவன் உடனே வேகமாக போய் அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறான். அது வந்து ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு எனர்ஜியாக இருக்குது. அது வந்து இவன்கிட்ட பேசுது. ஆனால் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது இவனுக்கு புரியல. அந்த ஒரு கத்தியை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதும் இவனுக்கு புரியல. ஸோ இந்த கத்தி என்னது, இது இவனுக்கு என்ன பண்ண போகுது, நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா, இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.